இந்த ஞானஸ்நானமானது இயேசு கிறிஸ்து தான் உதாரணமா இருக்கிறார். ஞானஸ்நானத்துக்கு யார் உதாரணம்? இயேசு கிறிஸ்து உதாரணம். இப்ப ஞானஸ்நானத்துக்கு மட்டும் இல்லை, நான் இப்ப ஞானஸ்நானம் குறித்து பேசுறதுனால அதை மட்டும் நான் சொல்றேன். ஞானஸ்நானத்துக்கு மட்டும் தான் இயேசு கிறிஸ்து உதாரணமானா இல்லை, அவர்தான் எல்லாவற்றுக்கும் மாதிரி. எல்லா காரியத்திற்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் உதாரணமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம இதை பார்க்கறதுனால இதை சொல்றேன். எல்லா தாழ்மைக்கு, பரிசுத்தத்திற்கு, நீதிக்கு, அன்புக்கு, எல்லாவற்றுக்கும் விடுகிறார், மாதிரியா இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். ஆமா, இங்க அவர்தான் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். இங்க என்ன சம்பவிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இறக்குற 30வது வயதிலே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோர்தானுக்கு போறாரு. அங்க யார் இருக்கிறா? அங்க யார் ஞானஸ்தானம் கொடுத்துனுகிறார்? யோவான் ஸ்நானன் கொடுத்துனுகிறார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் போறாரு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட உடனே கரையேறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல மேல இறங்குறார். அது என்ன அடையாளம்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப அதுக்கு முன்னால நேசகுமாரன் இல்லையா அப்படின்னா, நேசகுமாரன் தான். ஆனா உலகத்துக்கு காண்பிக்கணும்ல, நேசகுமாரன் தான் இப்பொழுது உலகத்துக்கு காண்பிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் நேசகுமாரன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார், உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக. இது இல்லை அப்படின்னா தெரியாது, உலகம் தெரியாது, நேசகுமாரன் தான். ஆனா எப்படி தெரியும்? இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரகசியமா வச்சுக்கிறது இல்லை, ரகசியம் வச்சுக்கிறது இல்லை. நான் உலகத்துக்கு தெரியும்படி தான் நான் என்ன செய்யணும்? நான் எடுக்கணும். சில இடங்களில் அப்படி இருக்குது, பரவாயில்ல. சில இடங்களில் நாம் பகிரங்கமாய், அந்த காலத்தில் அப்படிதான் பாட்டு பாடி ட்ரம் அடிச்சுன்னு போவாங்க ஆற்றுக்கு. அங்கே போய் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் கூடுவாங்க, சபை சொந்தக்காரங்கள், உறவினர் எல்லாம் வருவாங்க. அங்கே கிறிஸ்துவை அறிக்கை செய்து, அவரை ஏற்றுக்கொண்டதை அறிக்கை செய்து, விசுவாசிக்கின்ற அறிக்கை செய்து அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார்கள். இது ஒரு கிறிஸ்துதான் முன்மாதிரியா இருக்கிறார், அடையாளமா இருக்கிறார். அப்ப நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமா, இப்போ எதற்காக அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்ற. என்ன வார்த்தையை சொல்ற தெரியுமா? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நியூ லைஃப், புதிதான ஜீவன். பழைய ஜீவன் எப்படிப்பட்டது? பாவ ஜீவன், பாவத்தோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை. பாவத்தோடு கூட வாழ்ந்த வாழ்க்கையை நான் விட்டு ஒரு புதிய ஜீவன் உள்ள வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் என்று யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அவங்க என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும். இப்ப ஞானஸ்நானம் எதற்காக பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய ஜீவனுள்ள வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்தேன்? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். அப்படிதான் எடுத்தீங்களா? அப்படி எடுக்கலன்னா வாங்க, நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்குறேன். எதையா தெரியல எனக்கு, இதோ எடுக்க சொன்னாங்க எடுத்துக்கினேன். ஒரு வேஷ்டியும் சட்டையும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க எடுத்துக்கினேன். ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக எடுத்துக்கினேன். கல்யாணம் பண்ணா ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஞானஸ்தானத்தை கல்யாணம் பண்ணன்னு சொன்னாங்க, அதுக்காக எடுத்துக்கினேன். இதுக்கும் வசனத்துக்கும் எதனா தொடர்பு இருக்குதா? சம்பந்தம் இருக்குதா? இல்லை. இந்த காரணங்களுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் எதனா சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப வேதம் சொல்லுகிற காரணத்தின்படிதான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருப்பதனால் அதுதான் உண்மை, சத்தியம். அதுதான்
சும்மா எடுத்துக்கினேன், எல்லாரும் எடுத்துக்கினாங்க, நானும் கும்பலில் போய் நின்னுங்கினேன். அது ஞானஸ்தானம் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் செல்லவே செல்லாது. நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன். வசனம் சொல்லவே இல்லையே. ஏன் எடுக்கிறாங்க, ஏன் கொடுக்க தெரியல, நான் கொடுக்கவே மாட்டேன். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்க. ஞானஸ்தானம் எடுத்தா கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சட்டம் எதுனா இருக்குதா பைபிள்னா? இல்லை. அப்படின்னு நீ எடுத்துக்க, அவ்வளோதான். நீ வந்து அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய பாவத்தை விடாமலேயே நான் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த காஞ்ச பாவி நஞ்ச பாவி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். காஞ்சி போன பாவி தண்ணியில முக்கி எடுத்தவொடனே என்ன பாவி? நனைஞ்ச பாவி. அவ்வளவுதான். அதே பாவிதான் இங்க நனைஞ்சு இருக்கிறார், அங்க காஞ்சி இருக்கிறார். எதனா வாழ்க்கையில மாற்றம் அவருக்கு இருக்குமா அப்படின்னா இருக்குமா? ஒன்னும் இருக்காது. ஒன்னே ஒன்று தான் இருக்கும், நனைஞ்சு போயிருக்கும். அவ்வளவுதான். வேற ஒரு மாற்றம் அங்க இருக்காது. ஆனா இதுவே நான் பாவத்தை, பழைய ஜீவன், பழைய வாழ்க்கை, பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு ஒரு புதிய ஜீவனுக்குள் வரப்போகிறேன் என்று தீர்மானித்து ஞானஸ்தானம் எடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன். பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யறேன்? வந்து விடுவேன். அப்ப ஞானஸ்தானம் என்ற இதான் அர்த்தம். இப்படிதான் எடுக்கணும். அப்படி எடுத்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ரோமர் 13:14 வாசிங்க. துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, இங்க நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல் இல்ல. இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா கலாத்தியர் நிருபத்தில் எழுதுறார். ரோமருக்கு இப்படி எழுதுறாரு. கலாத்தியர் இன்னும் கொஞ்சம் தெளிவா 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமா, கிறிஸ்துக்குள்ளா இந்த ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை. உண்மைதானா இது? அப்ப ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் என்றால் நீங்கள் யார்? நீங்க யார்? இப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். இப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா, உலகத்துக்குரிய காரியத்தை நான் போட்டிருக்கிறேன், உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் அணிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதெல்லாம் காட்டி போட்டு என்ன செய்யறேன்னா, கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறேன். உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்யறேன்? அணிந்து கொண்டிருக்கிறேன். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இப்பொழுது நான் எதை தரித்திருக்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவை தரித்து. யாரை? கிறிஸ்துவை. இப்ப ஞானஸ்தானம் முன்னால எதுவுமே ஜீவன் கிடையாது, ஜீவன் உள்ளது காரியம் எதுவும் கிடையாது, தரித்திருக்கிறது. ஆனா ஞானஸ்தானம் பிறகு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் நான் என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். இப்ப ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் பாக்குறாங்க. ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி யாரை பாக்குறாங்க? யாரை பாக்குறாங்க? கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். பாக்குறாங்களா? பாக்குறாங்களா இல்லையா? பார்க்கணும். அப்ப நீங்க வந்து பார்க்கிறாங்கன்னா தான் நீங்கள் அந்த பழைய மனுஷனை விட்டு விட்டு வந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் எடுத்து கூட கிறிஸ்துவை பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து அது எப்படி தெரியல, என்ன ஞானஸ்தானம்? நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். சரியான விதத்திலே வசனத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்திருப்போமானால் பவுல் சொல்ற, நீ கிறிஸ்துவை தரித்திருக்கிறீங்க. உங்களை இனிமே பார்க்க முடியாது, கிறிஸ்துவை பார்க்க முடியும். அப்படின்னா அர்த்தம்னா பழைய சுவாபங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. கிறிஸ்துவை தரித்திருக்கின்றால் கிறிஸ்துவின் சுவாபம் மறுசாயலுக்குள்ளே நான் போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்க முடியுதுங்க உங்க வாழ்க்கையில. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. இப்படியே ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவை பார்க்க முடிகிறது. அப்படி நிலைக்கு என்ன செய்யும்? வந்துவிடும். ரோமர்
6:3 வாசிங்க. 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இங்க ஒரு விஷயத்தை சொல்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எதுக்காக இதை சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, பாவத்துக்கு செத்து போயிட்டீங்கன்றது சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது அர்த்தம் என்ன அப்படின்னா, பாவத்துக்கு இந்த 7 சொல்றார், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 8 சொல்றார், ஆகையால் கிறிஸ்துவனை கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்து இருப்போம். இப்ப நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக பாவத்துக்கு பிழைத்து கொண்டிருந்தேன். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கிறிஸ்துவுக்கு பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட அவருடைய கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். புரியுதுங்களா? இப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறோமா? அப்ப என்ன அர்த்தம்? அது பாவம்லாம் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். பாவம் பழைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பாவமும் செத்து போயிடுச்சு. இப்போ அந்த பழைய வாழ்க்கை முடிஞ்சு கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கிறேன். இப்ப கிறிஸ்துவோடு, வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கிறேன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை இருக்குதா? நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க. நமக்கு பிரச்சனை அதுதான். இவங்களையும் அவங்களையும் மாமியாரையும் மாமனாரையும் நாத்தனாரையும் பார்க்காதீங்க. நம்ம நம்முடைய சொந்த குடும்பத்துக்குள்ள பார்க்கணும். நம்மை பார்க்க வேண்டும், நம் சொந்த குடும்பத்துக்குள் பார்க்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரனையும் அவங்களையும் இந்த சிஸ்டரை அந்த சிஸ்டர் இந்த பிரதர் அதெல்லாம் வேணாம். நம்மை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் நம்மை பார்க்க வேண்டும். நம்மை பார்த்துக்கணும். தனியா பாருங்க எப்படி இதில். அடுத்தது நம்முடைய குடும்பத்தில் வைத்து நம்மை பார்க்க வேண்டும். அப்போ தெரியும் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேனா. அப்ப கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்றால் பழைய பாவங்க வேலை செய்யும். செத்து போயிடுச்சுல்ல. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 2 விஷயத்தை பேதுரு சொல்றார். என்ன 2 விஷயம் சொல்றாரு? 2 சொல்றாரு. 1 ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புங்கள். 2வது ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்புக்கென்று. இப்ப எதற்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு. கல்யாணத்துக்கா? இல்லை. வேற எதுனா ஒரு காரணம் இருக்குதா? இல்லை. பேதுரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக ஞானஸ்நானம் எடுத்துங்க. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன நிச்சயம்? நான் மனம் திரும்பி இருக்கிறேன். 2வது பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிற நிச்சயம் இருக்கிறது. என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்படல என்ன ஆகும்? பாவம் மன்னிக்கப்படாம செத்து போயிட்ட என்ன ஆகும்? அந்த பாவம் என்ன செய்யணும்? அவனை நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் போய் நீ பாவம் செஞ்சுட்ட, நீ போடா அப்படின்னா சொல்லவே வேணாம். அவன் மனசாட்சியிலே அவன் குத்தப்பட்டு ஆண்டவர் சொல்லவே வேணாம், அவனே நான் நரகத்துக்கு போயிடுவான். ஏன்? மன்னிப்பு, பாவம் மன்னிக்கப்படவில்லை. ஆண்டவர் இங்க என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்பி. மனம் திரும்புதல் என்றால் என்ன? நான் இதுவரைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வரைக்கும் என் சொந்த வழி, என் விருப்பம், என் சித்தம், என் நோக்கம், நான் போயினே இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? அப்படியே திரும்புறேன். அபவுட் டைம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை நோக்கி நான் என்ன செய்ய போறேன்? இனிமே நடக்க போகிறேன். அதான் மனம் திரும்புதல். ஒரே நாள் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டு. இப்ப அந்த பழைய ஆளை விட்டுட்டேன். நான் பழைய காரியங்களை விட்டு விட்டேன். புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு
பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எங்க வந்துட்டேன்? நான் கிறிஸ்துவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே நடக்கணும். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வருஷம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். ஞானஸ்நானம் என்பது இதுவரைக்கும் பார்த்ததை விட அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு மிக மிக முக்கியமான காரியத்தை சொல்றார். என்ன மிக மிக முக்கியம்? 2-3 விஷயம் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஞானஸ்நானம் வந்து மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல். தண்ணி இல்லை வீட்டில், அங்கே போய் முக்கிய ஏற்றிக்கலாம். அப்படியா? குளிக்க நேரம் இல்லை, தண்ணி பஞ்சம், அப்படி இல்லை. இது மாம்ச அழுக்குக்காக இல்லை, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. அப்ப தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை. அதாவது பழைய உடன்படிக்கை காலத்துல பாவத்துக்கு பலி செலுத்தப்பட்டுச்சு, பாவம். இப்ப இந்த பலியை மனுஷன் பாவம் செஞ்சான், இந்த பலியை கொண்டு வந்தா, இந்த பலி செலுத்தும் போது அவனுக்கு கொஞ்சம் என்னடா அது இப்படி பலி செலுத்துறோம், ரத்தம் சிந்தப்படுது, எனக்காக இந்த ஆடோ மாடோ புறாவோ அடிக்கப்படுதும் போது அவன் என்ன செய்வான்? யோசிப்பான். அப்ப என்ன ஆகும்? பாவம் என்ன ஆகும்? குறையுமா? குறையும். ஆனா குறைஞ்சதா அப்படின்னா பாவம் பெருகின்னு தான் போச்சு. அதாவது பலி பெருகினே போகுது. அதோட அடையாளம் என்னன்னா பாவம் பெருகுது. ஆனா இந்த பலியை கொண்டு வந்து நோக்கம் என்னன்னா, இந்த பாவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாமே, இந்த பாவத்தை கொஞ்சம் குறைக்கலாமே. அது பாவத்தை குறைக்கதான் முடியுமே தவிர பாவத்திலிருந்து ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம் ஆண்டவர் முயற்சி பண்ணி அது என்ன வச்சாரு, பாவம் குறைஞ்ச பாடு இல்லை, பலிதான் அதிகமாயிடுச்சு இல்ல. அது ஒரு உடன்படிக்கை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புதிய உடன்படிக்கை, என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ஆக மிருக ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, இங்க கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அப்ப நான் எதுல உடன்படி செஞ்சுக்கிறேன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினால். புரியுதுங்களா? அப்போ அந்த ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது. ஏன் ரத்தத்தினால் உடன்படிக்கை அப்படின்னா, அங்க ஆதாம் ரத்தத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது. ரத்தத்தோடு சம்பந்தம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அதை பற்றி பார்க்கலாம். அந்த ரத்தத்துக்காக இன்னொரு ரத்தம் வந்துச்சு, அதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்துச்சு இல்ல. போன வாரம் முந்தின நாள் சொன்னேன், ஏன் ஆதாமை குறித்து பேசும்போது இன்னொரு நாள் பார்க்கலாம். அதை இங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு, நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது இல்ல. அப்ப ஞானஸ்நானமானது என்னை என்ன செய்து எனக்கு ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறது. உண்மையா வசன்படி எடுத்து அவரை தரித்து கொண்டு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்ல இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நாம தைரியமா ஒண்ணு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நான் உயிர்த்தெழுவேன், கிறிஸ்து எனக்கு முன்பாக உயிர்த்து. அதுதான் முதற் பலன். கிறிஸ்து தான் முதற் பலன். அவர் தான் உயிர்த்து எழுந்திருக்கிறார். அவனை நான் இந்த ஞானஸ்நானம் எதற்காக கேட்டா இன்னொரு சாட்சி என்னது? உயிர்த்தெழுதலுக்காக. எனக்கு ஒரு உயிர்த்தெழுதலை அவர் என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். உயிர்த்தெழாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, உயிர்த்தெழாம போக முடியுமா? போகலாம். ஏன் போக முடியாது? திடீர்னு இன்னைக்கு வந்துட்டா என்ன செய்யலாம்? இந்த வேலையை போயிடலாம் இல்ல. பவுல் அதையும் சொல்றாரு, உயிரோடு இருக்கிற நாமும் மருத்துவம் பத்தி சொல்றாரு. அதோடு கூட
உயிரோடு இருக்கிற நாமும். அப்படின்னா அவர் நம்பிக்கை என்னன்னா, நம்ம காத்து இயேசு வந்துடக்கூடாதா ஆசைப்பட்டுக்கிறாரு. ஏன் வரல அவர் காலத்திலேயே? அப்போ அந்த காலத்திலேயே இன்னும் ஆயத்தமாக வேண்டியவர்கள் ஆயத்தமா இல்லை. அப்ப அதனால என்ன செய்ய வேண்டியதான், இருப்பா பேது பவுல் கொஞ்சம் நீ பாட்டு நீ வர சொல்ற, வந்துடுவேன் விசுவாசத்துல சொல்லினுக்கிற, இப்போ நான் வர முடியாது. ஏன்? அநேகம் இருக்கிறாங்க. பேது சொல்றார், ஏன் வர தாமதிக்கிறாருன்னா, நீ ஆயத்தமா இல்லடா, அதனால தான் தாமதிக்கிறாரு. நீ என்ன சொல்லுகிற, வரமாட்டேன்னு சொல்லுகிற, அவர் வராததுக்காக காரணம் கிடையாது. நீ ஆயத்தமாகவில்லை, நீ மனம் திரும்பவில்லை, நீ கிறிஸ்துவை தரித்து கொள்ளல, நீ நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையில் இல்லை, அதனால்தான் தாமதமா இருக்கிறார் தவிர அவர் வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை அப்படின்றத அவர் எழுதுறார். அப்ப இந்த இடத்துல இந்த ஞானஸ்நானம் என்னை எங்க கொண்டு வருது? உயிர்த்தெழுதலுக்குள்ளே நிறைவேற்றுகிறது. அப்ப நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம்? ஞானஸ்நானத்தை எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமா, ஒன் பாடி, ஒரே சரீரம். இப்ப ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா இந்த சரீரத்தோடு உங்களுக்கு என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியம் கிடையாது. அப்ப யாருக்கு கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியம் இருக்குதுன்னா ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும்தான். நீ உட்கார்ந்து நிற்கலாம், வரலாம், உட்காரலாம், போலாம், ஆனா நீங்க என்ன சொல்ல முடியாது? என்ன சொல்ல முடியாது? நான் கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. எப்ப சொல்ல முடியும்? ஞானஸ்நானம் எடுத்தாதான் சொல்ல முடியும். இங்க தெளிவா சொல்றார். திரும்ப வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமா, நீ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்ற தெரியுமா? யூதரான கிரேக்கர அடிமை ஏன் சொல்ற அப்படின்னா, அப்போ அங்க பிரச்சனைலாம் இருந்தது. 3 பிரச்சனை இருக்குது. ஒன்று ஜாதி பிரச்சனை இருக்குது, இன்னொன்று மத பிரச்சனை இருக்குது, இன்னொன்று நிற பிரச்சனை, வெள்ளை வெள்ளை வெள்ளைய கருப்பு பிரச்சனை. இந்த பிரச்சனை முழு உலகத்துல இருக்குது. இப்போ அங்கேயும் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றத பார்த்தா எப்படியோ நடந்துக்குது. அதுக்கு கொஞ்சம் ஆதாரமா இருக்குது வசனம். சரி, அதை விட நாம அது அங்க போவேனா. யாரா இருந்தாலும் யூதனுக்கு ஒரு ஞானஸ்நானம், கிரேக்கனுக்கு ஒரு ஞானஸ்நானம், அப்புறம் யாருக்கு? அடிமைக்கு ஒரு ஞானஸ்நானம். நீ என்ன வேணா பேசிக்க, என்ன வேணாலும் சொல்லு, யூதன் கிரேக்க அதெல்லாம் சொல்லு, ஆனால் உனக்கு ஒரே கிறிஸ்து தான். அதான் சொல்ல வர. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அங்க போய் பேசியிருந்தேன்னா ஆண்டு தள்ளி விட்டுருவாரு, போடாங்கன்னாண்டுவாரு. இந்த கதையெல்லாம் இங்க பேசின கதை, நான் யாருன்னு கதை பேசின கதை. சும்மா நீ வேணா ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், ஆனா நீ தாகம் தீர்க்கப்பட முடியாது. இல்ல, இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்க முடியாது, இந்த சரீரத்துக்குள்ள இருக்க முடியாது. இந்த மாதிரி பிரிவினை பார்க்கிற ஒரு ஆளு கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்படவே முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், அவனுக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இடமே இல்லை. யாருக்கு இடம் இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் பார்க்காத ஒரு ஆள் வர பார்த்தீங்களா, அவனுக்கு தான் கிறிஸ்துவின் சரீரத்தில் இடம் இருக்குது. அந்த இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கேயும் இதெல்லாம் பேசக்கூடாது. பணத்துக்கும் இங்கே முக்கியம் கிடையாது, ஜாதிக்கு முக்கியம் கிடையாது, எல்லாம் சமம். அடுத்த வருஷத்துக்கு போயிடலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2-3 அப்படி நிறைய விஷயம் சொல்லினே வராரு. 2-3 மட்டும் வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமா, இந்த இடத்துல ஒரு தரித்து கொள்றதை பற்றி சொல்றார். பூமிக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லும் பொழுது அவர் எதை சொல்றாருன்னா சரீரத்தை குறித்து சொல்றார்.
நம்முடைய பரம வாசஸ்தலத்தை, பரம வாசஸ்தலையான கிறிஸ்துவை சொல்லுகிறது. கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்முடைய வாசஸ்தலமாக வருகிறார் இல்லையா? அவர் நமக்கு வீடாக இருக்கிறார். நாம் அவருடைய வீடாக இருக்கிறோம். நாம் அவருடைய மாளிகையாக இருக்கிறோம். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் இல்லையா? அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சரி, இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஆமா, எதற்காக அப்படின்றது சொல்றாரு? பாவங்களற கழுவப்படுதல் இல்ல. இப்ப இதுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தாமதிக்க வேணான்ற. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்கிறார். அப்போ அது என்ன செய்யுதுன்னா, சுத்திகரிக்கிறது. பாவத்திலிருந்து ஞானஸ்நானம், பாவத்திலிருந்து என்ன செய்து சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. கொலைசேர் 3:10 வாசியம். கொலைசேர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமா, இப்ப எப்படி மாறணும் அப்படின்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கு. ஞானஸ்நானம் குறித்து இங்க சொல்றார். இப்ப நாம் எப்படிப்பட்ட சாயலுக்கு நேர வரோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சாயல், மறுசாயல். இது பற்றி நான் நிறைய மாலை வேத பாட வகுப்பில் பேசியிருக்கிறோம். இப்போ நேரம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அதிலே கொலைசேர் 2:12. ஞானஸ்நானத்திலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமா, விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்ப இந்த ஞானஸ்நானம் இன்னொரு காரியத்தை சொல்றது. என்னது? ஞானஸ்நானம் அவரோடு கூட என்ன செய்யறோம்? அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அடக்கம் பண்ணப்படுகிறோம். வெளியே வரும்பொழுது என்ன செய்யறோம்? அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்ப நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக பாவம் இருக்குது, அது அடக்கம் பண்ணப்படுகிறது. எழுந்திருக்கும் போது நான் யாரோடு எழுந்திருக்கிறேன்? கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறேன். இப்ப நான் யாரோடு வாழ்வேன்? கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறேன். இப்ப யாரோடு வாழ்கிறோம்? கிறிஸ்துவோடு தான் வாழ்கிறோமா? கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறோம் என்றால் ஒரு நாள் அவரிடத்தில் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவோடு வாழுகிறோமா உலகத்தோடு வாழுகிறோமா என்று நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே யாரோ சொல்லி செய்யக்கூடாது, நம்மளே சரி பண்ணும். இது யாரோ சொல்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். ஒரு குறிப்பிட்ட வயசு, 1 வயசு 2 வயசு ஒரு 5 வயசு அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன காரியம் சொல்லி கொடுப்போம். 1 வயசு அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்வது சில காரியம், 2 வயசு வரைக்கும் சில விஷயங்கள். இந்த 1 வயசுல கற்றுக் கொடுத்த காரியங்கள் அல்லது 2 வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை 20 வயசுல சொல்லி கொடுத்துனே இருக்கிறீங்கன்னா என்ன கதை அது? அது 2 வயசுக்குள்ள அறிவு தான் இருக்குது, வளரலன்னு அர்த்தம். 1 வயசுல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 2 வயசு 3 வயசுல கற்றுக்கொள்ள, 4 வயசு அப்போ வளர வளர என்ன செய்யுதுன்னா கற்றுக்கொண்டே வளருகிறது. அப்ப நாம் அவரோடு கூட எழுந்த உடனே இப்ப நான் முதல் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், இப்ப நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும், அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம், அப்படியே வளர்ந்து கொண்டே போகணும். அப்போ அவங்க வளரல அப்படின்னா பிரச்சனை அங்கே இருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் எடுத்த ஆள் என்ன செய்யணும்? சீசனாய் மாற வேண்டும், சீசனா இருக்கணும். 2வது எப்படி இருக்குமா? கனி கொடுக்க வேண்டும், அதிக கனி கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் நீங்க சரியான விதத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எப்படி மாறுவீங்க தெரியுமா? கனி கொடுக்கிறவர்களாகவும் அதிக கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். அதான் நாம ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். கலாத்தியர் 5:16 வாசிங்க. 5:16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால்,
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமா, ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்க எப்படி நடந்துக்கணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்ப கொஞ்சம் அப்படியே தலைக்கீழ இதை படிக்கலாம். தலைக்கீழ எப்படி படிக்கலாம்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவீர்கள். அப்ப மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டுமேயானால் நாம் எப்படி நடந்துக்கணும்? நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், இதை செய்ய மாட்டேன். நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், இதை செய்ய மாட்டேன். நான் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன், புதிய மனுஷனா இருக்கிறேன். இதெல்லாம் வரும். ஏன் வருது? மாம்ச இச்சை மேற்கொள்ள முடியாதபடி. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப பழைய நிலைக்கு போயிடும், பழைய மாதிரி ஆயிடும். 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு விட்டு விலகி. ஆமா, மாம்ச இச்சைகளை விட்டு விலகிடுங்க. யாருக்கு இது சொல்றாரு? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களுக்கு. இல்ல, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமா, அப்ப நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். நீதிமானுக்கு இயேசு வரவில்லை, பாவிக்கு தான் வந்திருக்கிறார். தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்படியே நிறைய காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படின்னா ஞானஸ்நானம் ஏன் தேவை என்று பார்த்தோம். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மாத்திரமே உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட பங்கு பெற முடியும் என்று சொல்றார். இல்ல, இதெல்லாம் கலந்துச்சு. கர்த்தர் நல்லவர். இங்க அவர் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க மறுஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியோட புதிதாக்குதல் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், தண்ணீரின் ஞானஸ்நானம். அப்பா யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்கினியினால் என்றார். இல்ல, தண்ணீரை மட்டும் இல்ல, அவர் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். அப்ப நாம் இந்த ஞானஸ்நானம் மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரில் ஞானஸ்நானம், பரிசுத்தான அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை தருகிறார். நாம் இதற்கு பலன் அடைவதற்காக கிறிஸ்துவை தரித்து கொண்டதோடு நின்று போயிடக்கூடாது. நாம் என்ன செய்யறோம்? வாழ வேண்டுமே. அந்த உலகத்தில் கிறிஸ்துவை வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியா நமக்கு உதவி செய்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி நம்முடைய கிருபையில கருத்தப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்த ஆண்டவரே, நீங்க அதை எடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய மாதிரி, நீங்க தான் எங்களுடைய ஆண்டவரே அடையாளமா இருக்கிறீங்க ஆண்டவரே, உதாரணமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதவாசல் எடுத்த பிறகு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நாங்கள் அவயவங்களா இருக்கிறோம். நன்றியோடு நாங்களும் ஸ்துதிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது பார்த்த ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எங்களுக்கு வைத்திருக்கிற பந்திக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் எங்களுக்கு இது ஆசீர்வாதமாட்டு தாங்க.
தகுதி உள்ளவர்களாக எடுக்க உதவி செய்ய ஆண்டவர் ஒவ்வொரு ஆஸ்வதியும் கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவர். வாரம் முழுமையும் பொருட்படுத்திக் கொள்ள நாமத்தை மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.